நாங்க தருமபுரி மாவட்டம் பொம்படி துறிஞ்சிப்பட்டி. சரோஜா. எனக்கு கை கால்லாம் வலி, தூக்கமே இல்லாத இருக்குது. அதுக்காக வந்தேன். கழுத்து வலி. நானே நிறைய போனேன், எல்லாம் வறுமை சிகிச்சைக்கு, அக்குபஞ்சருக்கு, எல்லாத்துக்குமே போனேன். எனக்கு சரியாகல. அவங்க என்ன வைத்தியம் பண்றாங்க, நல்லாயிருன்றாங்க. ஆனா நல்லாவல. அதுக்குதான் ஐயாவை பாக்குறதுக்கு வந்தேன். எனக்கு அவங்க அந்த இது எல்லாம் ஒத்தனம் கொடுத்து எண்ணெய் போட்ட பின்னாடி பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஒரு மாசம் சுமாரா இருக்குது. ஐயா இன்னும் என்ன சொல்லணும்? அன்னதானம் போட்டாரு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. காசெல்லாம் எதுவும் எதிர்பார்க்கறதில்ல. ஆமா, நாமளும் அன்னதானத்துக்கு கொடுக்கலாம். வணக்கம்ப்பா. நாங்க பட்டாபிராம்ல இருந்து வந்திருக்கோம். இங்க சாமியோட வீடியோ பார்த்துருந்தோம். ஐயா கோவில் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க போரூர்ல இருக்குன்ட்டு நாங்க வந்திருந்தோம். உண்மையாவே எங்களுக்கு கால் வலியோட வந்திருந்தோம். இப்ப எங்களுக்கு தைலெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா பண்ணியிருக்காரு ஐயா. எனக்கு உண்மையாவே கால் வலியெல்லாம் குறைஞ்சிருக்கு. எல்லாம் சொல்லுவாங்க காசு கொடுத்து சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுப்பாங்க. உண்மையாவே கிடையாது. இந்த இடத்துல உண்மையாவே ரியலாவே நான் நிறைய நம்ப மாட்டேன். இங்க இருக்க மக்கள்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்காரு. எங்களுக்கு ஆயில்லாம் போட்டு விட்டு நல்ல சுடு தண்ணி ஒத்தரம் போட்டு ஐயாவே செய்யறாரு. எனக்கு என்ன வருத்தம்னா பெரியவர் எனக்கு செய்யறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவரு நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இங்க வந்தோம், சாப்பாடுலாம் போட்டாங்க, திருப்தியா இருந்தது. மறுபடியும் வருவோம். எங்களுக்கு இந்த வலியும் பரவாயில்ல. எங்க வீட்டுக்காருக்கு காது கேட்கிற திறன் கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஐயா பண்ணியிருக்காங்க, இப்ப பரவாயில்லன்னு சொல்றாங்க, கேக்குதுன்னு சொல்றாரு. மறுபடியும் வருவோம்ப்பா. இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா நாங்க மறுபடியும் பேசுறோம். என் பேர் ராஜன். இடுப்பு வலிக்கோசம் வந்தோம். இங்கே பரவாயில்ல, இப்போ தைலம் தேய்ச்சா ஐயா நல்லா இருக்குது. ஓரளவுக்கு காதம் கொஞ்சம் இதாக இருக்கு, கேட்டுருக்குது, நல்லா இருக்குது. எல்லாரும் வாங்க, மக்கள் பண்ணு, ஃப்ரீயா இருக்கு. காது ஒரு 15 வருஷமா இருக்குது. இடுப்பு வலி 1 மாசமா இருக்குது. இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்குது. பேர் பாலசுப்ரமணியம், அம்பத்தூர்லேருந்து வரேன். இடுப்பு வலி ஒரு வருஷமா இருந்தது. இப்போ சரியா போயிட்டு இங்கே வந்தேன். சாமி பார்த்தாங்க. அன்னதானம்லாம் ஃப்ரீயாக போடுறாங்க. எதுவும் பணங்கள்லாம் எதுவும் கேட்கல. நம்மளா கொடுத்தாதான் சௌரியமாக போச்சுப்பா எனக்கு. ஆஸ்பத்திரி பிசியோதெரப்பினா வச்சு பார்த்தேன். வலி கொஞ்சம் லைட்டாக தான் நின்றுது. இங்கே வந்தோடனே சுத்தமாக சரியா போச்சு. காரைக்கால்லேருந்து வந்திருக்கேன். உடம்புல எனக்கு ஒரு 4 வருஷமாவே ஏதோ இருக்கிற மாதிரியே இருந்தது. அது போய் காட்டணும், ஒருத்தரும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அதுதான் ஐயாவோட அதை வீடியோவில் பார்த்தேன். சரி காட்டுவோம் அப்படின்ட்டு வந்தேன். ஆனால் அது உடம்புல இருந்தது எனக்கு உடம்பு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலு கையெல்லாம் ஏதோ கட்டையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும். இப்போ அவர் இது பண்ண பிறகு எனக்கு அந்த வெயிட் இல்லாமல் இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு ஃபீலிங் தெரியுது. அதனால அது உடம்பு விட்டு போயிருக்கணும்னு நம்பிக்கை எனக்கு வந்துட்டு ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிட்டு. கோயம்பேடுலேருந்து வரேன். நான் பிஎஸ்எல் வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டேன். நான் இப்போ கோயம்பேடில் இருக்கிறேன். போன வாரம் போனேன், பரவாயில்ல. ஆனால் ஹாஸ்பிட்டல் போவாத நேரத்தில் இன்ஜெக்ஷன் போன மாத்திரை நேரத்தில் சரியாகும். மற்ற நேரத்தில் பொம்பளை வலிக்கும். கால் உட்கார முடியாது, மடக்க முடியாது. சேரில் தான் உட்காருவேன். வீட்டில் கீழே உட்கார மாட்டேன், சேரில் தான் உட்காருவேன். இப்போ போன வாரம் ஐயாவை பார்த்துட்டு போனேன். இந்த வாரம் வந்திருக்கிறேன். இப்போ பரவாயில்ல, வழியெல்லாம் பரவாயில்ல. ஒன்றும் நல்லா வந்தோன்னே சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சேன் ஐயா. நானும் இது மாதிரி யூடியூப்பில் பார்த்தா வந்தேன். ஆனால் சில ஃபேமிலி வரையும் கேட்கலாம் அவர்கிட்ட. நான் போரூர் ஐயா கோவிலேருந்து பேசுகிறேன். வாரத்தில் ஒரு நாள் தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். மக்கள் இந்த கை வலி கால் வலி எந்த பிரச்சனையும் சரி, இந்த நாமத்தில் தான் நான் சரி பண்ணி தரேன், வேறு எதுவும் இல்லை. ஆனால் பப்ளிக்கும் எல்லாரும் முன்னாடி மக்கள் வச்சு தான் பண்ணுறேன். நான் தனியாக எதுவும் மறைச்சி பண்ணுற வேலையே கிடையாது. எல்லாரும் பண்ணுறாங்க. இப்போ நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு மக்கள் வருது, இந்த ஊர் வரேன், கை வலி பரவாயில்லன்னு சாப்பாடு போடுறாங்க, கை வலி சரி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட இருந்தால் அன்னதானத்துக்கு காசு கொடுங்க, நம்ம கருமம் குறைன்னு தான் கேட்டு வாங்குறேன். நான் கேட்குறப்ப தான் ஒரு ஆளுக்கு 500 2000 கூட கேட்கல. நமக்கு அந்த ஆசை கிடையாது. ஏன்னா நான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டு வந்ததுனால நான் எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுற அந்த கஷ்டம் தீர்ந்து அவங்க நல்லா இருந்தால் போதுன்றதுக்காக நான் முழுக்க பாடுபடுறேன். எங்கள் அப்பா கிட்ட நாராயண கேட்டு. அதனால இருந்தால் முடிஞ்சளவுக்கு தாங்கணுங்க. சில பேர் 100 ரூபாயும் போடுவாங்க, 50 ரூபாயும் போடுவாங்க, 10 ரூபாயும் போடுவாங்க, சில பேர் போடாமையும் போடுவாங்க. அதை பற்றி நினைக்கிறது இல்லை.
அவங்க நல்லா சந்தோஷமா போறாங்களா, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். வரும்போது அழுதுகிட்டே வருவாங்க. இங்க வரும்போது மக்களை சாப்பாடு போட்டு சிரிக்க வச்சு பேச்சு கொடுத்தே அவங்கள சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி விடுறேன் நான் இங்க வந்து. ஆனா இங்க வந்து நான் மட்டும் இல்லை வைத்தியம் பண்றது, நான் பண்றேன், இந்த முரளி பண்ணுவாரு, இன்னொரு கவிதை ஒன்று இருக்குது, கவிதான்னு, அது ஊர்ல போயிட்டாங்க, அவனும் பண்ணுவாங்க, இப்ப லதாவும் பண்ணுவாங்க, என் பேரனும் பண்றான். ஆனா என்ன இவங்க எல்லாம் பண்றான் எப்படி தீர்ணுங்க, அவனும் என் கூட இருந்து இங்க வேலை செஞ்சு பயிற்சி செஞ்சு அதோடைய சக்தி அவங்ககிட்ட இருக்கனாலதான் அவங்க பண்றாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் பண்ணலையே நினைக்காதீங்க, அவங்களுக்கும் சக்தி இருக்கனாலதான் அவங்க பண்றாங்க, இல்லைன்னா பண்ண முடியாது. அதனால பண்ணி தரேன். இப்ப நான் வந்து ஜென்ஸ் வந்துச்சுன்னா 2வது வீடை பேசி கட்டிவாங்க, ஆனா ஃபேண்ட் கட்டிதுன்னா பண்ண முடியாது. நான் யாருன்றதே மக்களுக்கு சிலது தெரியாது. ஏன்னா ராஜ் வெட்னிஸ்ல எடுத்து போட்டதுனாலதான் உலக மக்கள் எல்லாம் பார்த்து நிறைய பேர் மக்கள் கை வலி கால் வலியை சரி பண்ணி கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி என்ன பண்ணும், நான் சொல்றேன்ல, எண்ணெய் போட்டு உருவணும், சுடுதண்ணில வச்சு ஒத்தரம் கொடுத்தா தான் குறையும், இல்லைன்னா குறையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது பின்படுத்தினான்னா எந்த பிரச்சனையும் வராது, ஐயா உண்டு. அதே மாதிரி அட்ரஸ் தெரியல உங்களுக்கு, போரூர் ஐயா கோயில் போட்டீங்கன்னா கூகுள்ல வந்துடும். அதே மாதிரி போரூர் ஐயா கோயில் ஊட்டி சேனல்ல போட்டீங்கன்னா அதுவும் ராஜ் வெட்னஸ்ல என்னுடைய வீடியோ ஃபுல்லா வரும், முழுக்க முழுக்க நான் வைத்தியம் பண்றது பூரா போட்டு வர்றாங்க. அதே மாதிரி போரூர்ல இறங்கிட்டு அட்ரஸ் தெரியலையா எனக்கு கால் பண்ணீங்கன்னா நானே அட்ரஸை சொல்லுவேன், எதுக்கு வாங்கன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் பண்றேன். வெளில மக்களே வச்சிருக்கேன், நான் போய் கூட்டு வாங்க, கூட்டு விட வந்துடுறாங்க, சில பேர்த்த கூட்டு வந்துடுவோம். சில பேர்த்துக்கு தோல்கட்டு போகணும் முடியும்னு சொன்னா நான் பஸ் வண்டி வச்சு 6 வண்டியை குறிச்சு விட நான் அனுப்பிச்சு விட்டுறேன். இந்த இடத்துல எல்லா சலுகை மக்களுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்படுற மாதிரியும் மக்கள் கஷ்டப்படக்கூடாது, மக்களுக்காக நான் சேவை பண்ணிட்டு விஷயம், நான் காசுப்படுறதுக்காக ஆசைப்படுறது இல்லை. இந்த ராஜ் வெட்னஸை பாக்குறீங்க, நான் பார்க்க பாருங்க, அவருக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஒரு லைக் பண்ணி விடுங்க. அவருக்கு சும்மா விட்டீங்கன்னா கஷ்டமா இருக்கு, அவரும் நம்ம மக்களுக்காக எடுத்து போடுறாரு, அவருக்கு கொஞ்சம் பண்ணா அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அதையும் கொஞ்சம் பண்ணிவிட்டு நல்லா இருக்கும். ஐயா உண்டு. 8வது மாசம் அடுத்த மாசம் 9ஆம் தேதி பேரனுக்கு பர்த்டே. அதனால புடவை தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் எத்தனை தாய்மார்கள் வந்தாலும் புடவை உண்டு. ஆனா 12 மணிக்கெல்லாம் வந்துடணும். 12 மணிக்கு வந்துட்டேன்னா தாய்மார்களுக்கு எல்லாத்துக்கும் புடவை. ஆனா கொடுத்த பிறகு நான் 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா புடவை கிடைக்காது, தரமாட்டேன்னா வாங்கணும் வருவான்னு சொல்லி தரமாட்டேன். ஆனா 12 மணிக்கு எத்தனை பேர் 2000 பேர் வந்தாலும் சரி புடவை கண்டிப்பா தருவேன், இல்லைன்னு சொல்ற பழக்கமே கிடையாது. தயவு செய்து 12 மணிக்கு அடுத்த மாசம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கன்னா தாய்மார்களுக்கு அத்தனை பேருக்குன்னா புடவை கண்டிப்பா உண்டு, ஐயா உண்டு. அப்ப யார் மேல தப்பு? நான் என்ன சொன்னேன்,